ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிக்ஸ் வீடியோ எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கான ட்ரிக்ஸ் வீடியோ. சரிங்களா? ட்ரிக்ஸு மார்ச் மாதத்துக்கான ட்ரிக்ஸ். அதுவும் இந்த ட்ரிக்ஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துருக்கோம்னா, இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்துருக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ட்ரிக்ஸை வந்து சொன்னாங்களா சொல்லியிருக்காங்களானே எனக்கு தெரியல. இது வந்து என்னென்னா, ட்ரா நம்பர்லேயும் சரி, ரிசல்ட் லைக்கு முன்னாலேயும் சரி, அந்த 6 நம்பருக்கு முன்னாலேயும் சரி, ஒரு சீரீஸ் ஒன்று வரும். ஏபிசிடி வெப் சீரீஸ் நம்பருங்க. சரிங்களா? ட்ரா நம்பருக்கும் இருக்குது, ரிசல்ட் வருது பார்த்திங்களா 6 நம்பர், அதுக்கும் அதுக்கு முன்னாடி அந்த சீரீஸ் வரும். இன்றைக்கி அந்த சீரீஸ் வச்சு தான் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள். பிடி அப்படின்றது ட்ரா நம்பருக்கு முன்னாடி வர ஏபிசிடியோட சீரீஸ். அதுக்கு பினா என்ன, நம்பரில் 2, டீனா லாஸ்ட்டாக 20, அப்போது ரெண்டும் சேர்த்தா 22. இந்த 22ன்னு ஒரு நம்பரை வச்சு அதுக்கு அடுத்த நாள் 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ, அதுவும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு மட்டும் இல்லாமல் ஏபிபிசி பாஸ் ஆகிற மாதிரி குறைஞ்சது 2 நம்பர் இந்த ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸில் வர மாதிரி இன்றைக்கி ட்ரிக்ஸ் வீடியோ எடுத்துருக்கேன். சரிங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோனில் கால்குலேட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஒன்றும் இல்லை, இந்த 9ஆம் தேதி பிடி 44 வந்து ட்ரா நம்பர் இது. சரிங்களா? ட்ரா நம்பர் அன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு, பிடி 299. இப்போது இதை வச்சு எப்படி ட்ரிக்ஸ் எடுக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் எப்படி அந்த நம்பருக்கு வருதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ரிசல்ட்டை அப்படியே எடுத்து கால்குலேட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. 7705 299 299ன்னு டைப் பண்ணிட்டோம். இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு அதை எழுதிடுறேன், அதுக்கடுத்து நம்ம கால்குலேட்டரில் போட்டுருவோம். இப்போது 705299 இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பிடி அப்படின்றத நம்பராக மாற்றணும். நம்ம இந்த சீரீஸை நம்பராக மாற்றிக்கணும்னா என்ன வருது பாருங்கள், பிடினா 22. அப்போது ஒன்றில் வெறும் வகுக்க மட்டும் தான் போகிறோம், 22. அப்புறமா என்ன பண்ணுவோம், இந்த ட்ரா அதே ட்ரா நம்பரை 44 வச்சு மைனஸ் பண்ணுவோம். இதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். திரும்ப சொல்கிறோம் பாருங்கள். பிடின்னு அன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் அப்படியே எடுத்து கால்குலேட்டரில் போட்டுக்கிறோம். 7705 299. இப்போது அதை வகுக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்பர் வேணும். அந்த நம்பர் எப்படி கிடைக்குதுன்னா, ட்ரா நம்பரோட சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிடின்னு. இந்த பிடியை வச்சு அதை நம்பராக மாற்றுறோம். பிக்கு 2, டிக்கு 20. அப்போது 2 கூட்டினா 22. அப்போது ஒன்றும் இல்லை, இதோட 22 வகுத்துக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சீரியஸில் வர ட்ரா நம்பர் சீரியஸில் வர 44 அதை வந்து கழிக்கிறோம். அதில் என்ன கிடைக்குது பாருங்கள். நம்மளுக்கு எப்போவுமே இது நான் சொன்ன மாதிரி 4 நம்பர் சீரியஸ், 4 நம்பர் சீரியஸ்க்கான ரிசல்ட். ஏபிசி மட்டும் இல்லை, 4 நம்பர் சீரியஸ்க்கான ட்ரிக்ஸ் வீடியோ இது. அப்போ புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறது, புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை, நம்மளுக்கு தேவை அந்த 4 நம்பர். சரிங்களா? அப்போ அந்த 4 நம்பர் என்னன்னா 0455 கிடச்சிருக்கு. 0455 நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் நீங்களே பாருங்கள். 10ஆம் தேதி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஏபிசிக்கு, ஏபிசியும் சரி, நீங்கள் அந்த இன்னொரு ஒரு நம்பர் சேர்த்தாலும் சரி, 4420 வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 40 40. நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஏபிபிசியில் போட்டாலும் சரி, இல்லை ஆல் போர்டில் போட்டாலும் சரி, குறைஞ்சது நீங்கள் ஒரு 10 டிக்கெட் போகிறீங்கன்னா 10 டிக்கெட் இல்லை 20 டிக்கெட் போகிறீங்க, 20,000 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் வரல. சரிங்களா? குறைஞ்சது. இப்போ அதே ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கள். 10ஆம் தேதி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 10ஆம் தேதி என்ன வந்திருக்கு பாருங்கள், SS 510, ரிசல்ட்டு SC 224 420. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, 224 420 வகுத்தல் எதில் வகுக்கணும், அன்றைக்கான ட்ரா நம்பர் என்ன, SS வெப் சீரிஸ் நம்பர். அப்போ SS என்ன, 19 19 + 19 38. இப்போ இதோட எதை மைனஸ் பண்ணுவோம், அதே ட்ரா நம்பர் 510 என்ன வந்திருக்கு, 4 நம்பரு 8947 8947 கிடச்சிருக்கு. 11ஆம் தேதி ரிசல்ட் பாருங்களேன், 543 799 வந்திருக்கு. இப்போ அந்த 799 நம்மளுக்கு அன்றைக்கான ரிசல்ட். நம்மளுக்கு இதில் என்ன வந்திருக்கு, 7 ரிசல்ட்டே வந்திருக்கு, 3 டிஜிட்டே பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். SK 44 RT 520 875 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு எழுதுகிறேன். ஸ்டெப் 1 ரிசல்ட் எழுதிக்கணும். 520 875 அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப்பு 2 அந்த 520 875 கூட
ட்ரா நம்பர் சீரீஸை வகுக்கும். ட்ரா நம்பர் சீரீஸ் என்ன வந்திருக்கு? எஸ்கே அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எஸ்கேனா என்ன? எஸ் 19 கே 11, அப்போ சேர்த்தா 30. அப்போ நம்மளுக்கு வந்து 30 வகுத்தல் 30. ஸ்டெப் 3, ட்ரா நம்பரை மைனஸ் பண்ணுவோம் ரிசல்ட்டு கூட. இப்போ திரும்ப சொல்கிறோம் பாருங்கள். 520 875 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது அதை எதில் பண்ணுவோம் நம்ம? 30 எப்படி வந்தது? எஸ்கே 44. அந்த எஸ்கேக்கு என்ன அர்த்தம்? எஸ்னா 19 சீரீஸு, கேனா 11, 2 கூட்டினா 30. அப்போது 30. இப்போது 0.5 வந்திருக்கு. நம்மளுக்கு தான் 4 நம்பர் தான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதை எதோட மைனஸ் பண்ணணும்? அன்றைக்கி ட்ரா நம்பரோட மைனஸ் பண்ணணும். -44 3185 வந்திருக்கு நேற்று, அதாவது சாரி இன்னைக்கு. ரிசல்ட்டு 14 383 வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 3185. இப்போது இதுலேயும் மிக்ஸ் பண்ணி போட்டுறீங்க, டபுள்ஸ் போடுறீங்க அப்படின்னா 3 டிஜிட் பாஸ். அப்படி இல்லை, நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. 383 அப்படின்னா கூட 3 8 ஏபியோ பிசியோ பாஸ். அதே மாதிரி நம்ம ட்ரிக்ஸ் வீடியோ, நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு கொடுத்தா சும்மா ஏனோத்தம் ஒரு நாள் மட்டும் வர மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம். அதுக்கு தான் 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து எடுத்து டெய்லி பாஸ் ஆகணும். ஒரு ட்ரிக்ஸ்னா என்னன்னா, டெய்லி வரதுக்கு பேர் தான் ட்ரிக்ஸு. டெய்லி வரலைன்னா அது இப்போ ட்ரிக்ஸ் கிடையாது. இந்த ட்ரிக்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 2-3 நாள் இன்னும் நீடிக்கலாம். ஏன்னா புதுசாக நிறைய வந்திருக்கு. இந்த காரூனியா, எஸ்கே அந்த மாதிரி நிறைய புதுசாக வந்திருக்கிறதால நம்ம வந்து அப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து இந்த சீரிஸ் நம்பர் வச்சு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ட்ரா நம்பரை வச்சு ஒரு கணக்கை வச்சு அந்த ட்ரா நம்பர்லேருந்தே ட்ரிக்ஸ் எடுப்போம். அது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். அதில் இது ஒன்றும் இல்லை, 26 ஏபிசிடிலேருந்து 26. இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ட்ரா நம்பரோட சீரியஸை மாற்றிக்கோங்க. நான் திரும்ப இங்கே ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிறேன் பாருங்கள். இது ஏன் திரும்ப எழுதுறேன்னா, என்றைக்குமே சரி காசுன்றது நம்ம ஒரு படிப்படியாக போனால் அது கரெக்டாக அது எப்படி வருது, என்ன வருதுன்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஒரே நாளில் வருது அப்படின்னா அது எப்படி போதும்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரே நாளில் வரது உங்களால் நினச்சும் பிடிச்சி வைக்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், என்றைக்குமே கொஞ்சமாக ஜெயிக்க பாருங்கள். ஒரே நாளில் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அது வெறும் லக்கு மட்டும்தான். ஆனால் இந்த ட்ரிக்ஸ் வந்து லக்கு மட்டும் கிடையாது. எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா லக்கும் இருக்கணும், ட்ரிக்ஸும் இருக்கணும். அந்த ட்ரிக்ஸு காரணம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மூளையை யூஸ் பண்ணி வேலை கொடுக்கணும். லக்கு மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. அதுக்கான வேலையும் செய்யணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதோட இது எழுதிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு முதல் படி தமிழில் எழுதுகிறேன். ரிசல்ட்டை எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ரிசல்ட் எழுதிக்கங்க. செகண்டு ட்ரா நம்பரை சீரியஸை நம்பராக மாற்றிக்கங்க. சீரியஸ் நம்பரை மாற்றிக்கோங்க. மூணாவது, இப்போது ட்ரா நம்பரை வர ரிசல்ட்டில் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு உதாரணத்துக்கு 705 299 அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதை பிடின்னு வந்திருக்கு. பிடியை என்ன பண்ணுறோம், நம்பராக மாற்றுறோம். நம்பராக மாற்றினா என்ன கிடைக்கும்? பிக்கு 2, டிக்கு 20, அப்போது 22. இப்போது இந்த 705 299 கூட 22 வகுக்கிறோம். வகுத்து அப்புறம் கிடைக்கிறத வந்து இது முதல். ரெண்டாவது, வகுத்து அப்புறம் கிடைக்கிறத வந்து ட்ரா நம்பர் வந்து 44. அப்போது 705 299 வகுத்தல் 22 கழித்தல் 44. லாஸ்ட்டாக வர கடைசி 4 நம்பர் எடுத்துக்கங்க. இவ்வளோ தூரம் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு எதுனா காரணம்னா, நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை, ரிசல்ட்டை தான் அப்படியே கால்குலேட்டரில் போட போகிறீங்க. அந்த கால்குலேட்டர் வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. கால்குலேட்டர் ரிசல்ட் போகிறீங்க, ரெண்டாவது அதை நம்பராக மாற்றிக்கிறீங்க, மூணாவது அதே ட்ரா நம்பரோட மைனஸ் பண்ணி அடுத்த நாள் நம்பர் எடுத்து வச்சுக்கிறீங்க. இதில் 2 முறை 3 டிஜிட் வந்திருக்கு டபுள்ஸில், நீங்கள் பார்த்துருக்கலாம். 2 முறை 3 டிஜிட் இதில் பாஸ் ஆகிருக்கு, ஒரு முறை கூட இதில் ஃபெயில் ஆகலை. சரிங்களா? அதனால்
இந்த மாதத்துக்கான ட்ரிக்ஸ் வீடியோவை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் திரும்ப இதோட விடலை, நான் நெக்ஸ்ட்டு திரும்ப வரேன், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அப்போது சாரி சொல்ல மறந்துட்டேன், இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், நாளைக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். 569 383 எதோட வகுக்கணும், SM நாளைக்கு ட்ரா நம்பர் SM 46 S 19 M 13 அப்படின்னா வருது 32. எதோட மைனஸ் பண்ணணும், அதே SM ட்ரா நம்பர் 46 கூட 569 383 வகுத்தல் 32 கழித்தல் 46 2 1 8 8ன்னு வந்திருக்கு நம்மளுக்கு. சரிங்களா, நாளைக்கு 15 SM 46 நம்மளுக்கு நம்பர் என்ன கிடச்சிருக்கு, 2 1 8 8ன்னு கிடச்சிருக்கு. இதை வச்சு நாளைக்கு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, ட்ரிக்ஸும் இருக்கட்டும் லக்காக இருக்கட்டும், நம்ம நாளைக்கான திரும்ப ட்ரிக்ஸ் வீடியோவும் சரி இல்லை கெஸிங் வீடியோவும் சரி நம்ம அதில் சந்திக்கலாம். சரிங்களா, நன்றி.